நான் போகுதுங்க. எப்படி வரணும்? இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க பணத்துக்காக மட்டும்தான் திமுக நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அறிமுக கூட்டத்தில் சொல்லியிருந்தீங்கல்ல சார்? இப்போ தான் சொல்றேன். அது வந்து சிஎம் வந்து கோர்ட் சீட்டு போட்டுன்னு கோர்ட்டு தாண்டி அம்பேத்கர் செலக்ட் பண்ணணும். விழாதான் நடத்துறத மற்ற கோர்ட்டு தாண்டி போகணும். சொன்ன மேல கேளுங்க சொன்னா கேட்குது. சரி சொன்னா கேளுங்க. அன்பை சொல்றீங்களா? பேசுறப்போ அனைத்து இந்திய அண்ணாவுடைய பொதுச் செயலாளர் அம்பேத்கர் செலக்ட் பண்ண தேசிய அம்பேத்கர் செலக்ட் பண்ண அம்பேத்கர் செலக்ட் நாடி மக்கள் அம்பேத்கர் செலக்ட் பண்ண வெற்றி ரொம்ப சொல்ல சொன்னால் மிகப்பெரிய மெகா கூட்டணி ஒரு குடும்பம் வளர வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஒன்றா சேர்ந்தால் தான் அந்த நாடு வளரும். ஒரு குடும்பம் வளரும் சொன்னால் தலைவனும் தலைவியும் ஒன்று சேர்ந்தால் தான் சொன்ன கேளுங்க. ஆகையால் நாங்கள் இந்திய அண்ணா திமுகவும் அமமுகவும் புரட்சி பாரதமும் ஜி.கே. வாசனும் அதனால் ஒருங்கிணைத்து பாட்டாளி ஆளுங்கட்சி வந்து திமுக வந்து ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. இது உங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை 26 தேர்தலும் அப்புறம் உள்ள போத அண்ணா திமுக தலைமையில் பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணன் புரட்சி பாரதம் தேசிய ஜனதா கூட்டணி அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கியதற்கு இந்த நேரத்தில் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். ஏனென்று சொன்னால் அம்பத்தூர் எப்பொழுதும் அம்பத்தூர் என்பது அனைத்து இந்திய அண்ணா திமுகவுடைய கோட்டை என்பது முதலிலே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஏதோ ஒரு 21 வந்துவிட்டார்கள் என்பதற்காக இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பது தவறான செய்தி. எனக்கு அரசியல் தெரிந்த 1981 அன்று இருந்த ஜேசிடி பிரபாகரனை தொடர்ந்து அதன் பிறகு இன்று வரை 8-9 முறையில் 6-7 முறை அனைத்து இந்திய அண்ணா திமுக தான் இங்கே ஜெயித்த வரலாறு. என் அருகில் இருக்கக்கூடிய 11 அண்ணன் வேதாசலம் அவர்களும் 16 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைய அதிமுகவுடைய மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய அலெக்சாண்டர் அவர்கள். இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் சொன்னால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாயை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் மாயை அவர்கள் கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு தமிழகத்தினுடைய மக்களை ஏமாற்றி விடலாம் என்று எண்ணுகிறார்கள். அது இந்த முறை நடக்காது. அவர்கள் எத்தனை கூட்டணி வைத்தாலும் சரி, அத்தனை கூட்டணியும் நாங்கள் அதிமுக பாரதிய ஜனதா அமமுகவுடைய கூட்டணி பலத்தை கொண்டு அவர்கள் சுக்குநூறாக நொறுக்குவது தான் எங்களுடைய கடமை. அதே போன்று அனைத்து இந்திய அதிமுக செய்த சேவைகள் பல உண்டு. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் செய்த சாதனைகள் எத்தனையோ. இன்றைக்கு 5 ஆண்டு மத்திய அரசாங்கத்தோடு ஒற்றுமை இல்லாமல் அவங்களுடைய சுயநலத்திற்காக
சுய லாபத்திற்காக அவர்களுடைய குடும்பம் மட்டும் ஆட்சியிலே வர வேண்டும். கலைஞர் கருணாநிதி, பிறகு உதயநிதி ஸ்டாலின், பிறகு மு.க. ஸ்டாலின் விட்டா இன்னொரு வாட்டி அவங்களுடைய கொள்ளு பேரன் வர வேண்டுமே தவிர இந்த நாட்டை பற்றி கவலைப்படாமல் தமிழகத்திலே ஒரு கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்திருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட கொடுமையான ஆட்சி நடக்கிறது. 2 வயசு பெண்கள் குழந்தைகள் வெளியில் செல்ல முடியாது. சரி, நாட்டில் தாண்ட அந்த கொடுமை சொல்லிட்டு நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரமன்ற ஓட்டுநர் விமானத்தில் சென்றார். அங்கேயும் அவருடைய வன்மம் தலை தூக்கியாரு. அங்கே இருக்கின்ற அந்த பணிப்பெண்ணை கையை பிடித்து இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இதுவரை எங்கும். முதல் அண்ணா நகரில் செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க.